குரு பயிற்சி நடக்குதுங்க. குரு பயிற்சிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செஞ்சுறாங்க. மிதுன ராசியிலிருந்து குரு கடகராசிக்கு இடம் பெயர்றாருங்க. உச்சம் அடைகிறாருங்க குரு கடகராசியில். அந்த வைகாசி 12ஆம் தேதிங்க, மே மாதம் பார்த்திங்கன்னா 26, இங்கிலீஷில் 26, மே 26, தமிழில் வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 11:12 குரு பயிற்சி ஆகிறாரு. குரு கடகத்துக்கு உச்சத்துக்கு வர்றாரு. அது சமயம் குரு பகவானுக்கு எல்லா கோயிலும் இருக்கிற குருவுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கிறாங்க. அது சமயம் சுந்தர ஈஸ்வரன் கோயில்லைங்க தட்சிணாமூர்த்திக்கு சிவனுக்கு தென் பக்கமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த தட்சிணாமூர்த்திக்கு யாகம் செஞ்சு பூரண கும்பம் வச்சுங்க யாகம் வச்சு சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள். நவக்கிரகத்தில் இருக்கிற குருவுக்கு சிவனுக்கு தென்முகமாக இருக்குது இல்லைங்க, சிவனுக்கு தென் பக்கமாக இருக்குது இல்லைங்களா தட்சிணாமூர்த்தி, அந்த தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது இல்லைங்க, அந்த தட்சிணாமூர்த்தி குருவுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றுதுங்க. அபிஷேக ஆராதனை பூரணாக்குதி நடைபெற்றுங்க, சிறப்பாக நடைபெற்றது. அபிஷேகம் அது பார்த்திங்கன்னா அந்த அலங்காரங்கள் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறதுங்க, அவ்வளோ நீங்கள் அலங்காரத்தை பாருங்களேன், கடைசியாக அவ்வளோ சொல்லவே முடியலைங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க கொடுத்த பிரசாத சக்கரை பொங்கலும் அவ்வளோ இனிமையாக ஸ்வீட்டாக இருந்ததுங்க, நல்லா இருந்தது, டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய். நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த குரு ஹோரையில் காலையில் நேரம் போய் குருவுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு விசேஷங்கள், ஒரு சிறப்பான நம்மளுக்கு ஒரு சிறப்பான தன்மையை கொடுக்குங்க. சிறப்பான ஒரு நல்ல காலம் நம்மளுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. தவறாமல் அந்த குரு கோரையில் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 அந்த குரு கோரையில் போய் சாமியை தரிசனம் பண்ணுங்க. தீபம் வச்சு மல்லிப்பூ மாலை முல்லைப்பூ மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தீபம் வச்சிங்கன்னா தீபம் ஒரே தீபத்தில் எண்ணெய் விட்டுறது நல்லதுங்க. தேவையான ஒரு சொட்டு எண்ணெய் விட்டாலும் அது தீபம் தாங்க. ஏற்கனவே எரியிற தீபத்தில் நம்ம எண்ணெய் விட்டுட்டு வரலாம், அல்லது தீபம் அணைஞ்சிருந்தாலும் அந்த தீபத்தை பற்ற வச்சுட்டு வரலாங்க. சாமிகிட்ட கொண்டு தயவுசெய்து வச்சிடாதீங்க. கோயிலுக்கு போனால் புண்ணியம் இல்லாதபடிக்கு பல தலைமுறைக்கு உங்களுக்கு இப்போ பாவங்கள் சேருங்க. கோயிலுக்கு போனால் நம்மளுடைய பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறதுங்க. அங்கே போய் பாவத்தை சேர்த்துறதுக்கு கோயிலுக்கு போகக்கூடாதுங்க. கோயிலில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்து 48 நாள் கூட முடியலைங்க. அந்த செவுத்தோரத்தில் அந்த ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டில் தீபம் வச்சுங்களே, அந்த புகை அந்த செவுத்தில் பட்டு கறி பிடிச்சிருச்சுங்க. 48 நாள் முடியறதுக்கு முன்னையே, மண்டலாபிஷேகம் முடியறதுக்கு முன்னையே செவுறு ஊற கறின்னா பாருங்களா, அப்போ எவ்வளோ தூரம் முளைக்கி விட்டுருப்பாங்க அந்த திரி தூண்டி விட்டு. அப்படி தீபம் வைக்கலாங்களா? நம்ம எதுக்காக கோயிலுக்கு போகிறோம், எதுக்காக தீபம் வைக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு தீபம் வைக்கணுங்க. அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சப்தகன்னியருக்கு பக்கத்துலேயே தீபத்தை வச்சு சப்தகன்னியருக்கு போட்டிருக்கிற அந்த வஸ்திரத்துலேயே தீ பிடிச்சிருச்சுங்க. நம்ம கோயிலுக்கு போய் புண்ணியம் தேடுறதோட பாவத்தை தான் தேடிக்குவோங்க. நம்ம எதுக்காக தீபம் வைக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தீபம் வைக்கணுங்க. எல்லாரும் தீபம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே சாமி முன்னாடி வச்சு சாமியுடைய வஸ்திரத்தில் தீ பிடிக்கிற அளவுக்கு பண்ணாதீங்க. பொதுவாக ஒரு தீபம் இருந்துச்சுன்னா அந்த தீபத்தில் விட்டுட்டாங்க. ஒரு செட்டு எண்ணெய் விட்டாலும் பரவாயில்லைங்க. ஏற்கனவே எரிஞ்சு தீபம் எண்ணெயோடு இருந்ததுன்னா அதை பற்ற வச்சுக்குவாங்க, அது ஒரு புண்ணியந்த. அந்த தீபத்திலே எண்ணெய் விட்டுட்டு வாங்க. முதலையெல்லாம் அப்படித்தான் தீபம் வச்சுட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் போகிறவங்களாம் ஒவ்வொரு விளக்கில் தீபம் போடுறாங்க. ஐயர் அதை எடுத்து எறிய முடியறதில்ல. கீழே எண்ணெய் சிந்துச்சுன்னா ஐயர் வலிக்கூட்டு விடுவாரு. அந்த சாபம் பாவம்லாம் நம்மளைத்தான் சேருங்க. அதையெல்லாம் தவிர்த்துருங்க. எல்லோரும் படிச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் விவரம் தெரியுங்க. எத்தனை புக்கில் போட்டிருக்காங்க, எத்தனை ஐயர்கள் ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துலேயும் ஒவ்வொரு விசேஷங்கள் நடக்கிற போதும் அதனுடைய தீபத்தினுடைய பலாபலன்கள் என்ன, எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இல்லைங்க. ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்.
தெரியலைனாலும் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லலாங்க. இது பாவத்தை சேர்த்தக்கூடாது இல்லைங்க. கோயிலில் கறி பிடிச்சிருது, நாம் போய் சுத்தம் பண்ணுறீங்களா? சுத்தம் பண்ணுறதில்ல. அங்கே இருக்கிறவங்க, அன்றாட போகிறவங்க, அந்த உழவார பணிகள் செய்கிறவங்க, அவங்க தான் சுத்தம் பண்ணுறாங்க. அப்புறம் ஐயர் வலிக்கிட்டு விழுந்துடுறாரு நிறைய கோயிலில். கோயிலுக்கு போனால் அந்த தவறான காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுங்க, பாவங்களை செய்யக்கூடாது. ஓகேங்களா? குரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்கள். அபிஷேகம் முடிஞ்சு அழகாக இருக்கிறார். குருவே போற்றி.